ஒரு சில பொருள்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். இன்னர் வேர்ஸ் அந்த மாதிரிலாம். ஒரு சில பொருள் வந்து நம்ம எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு அதிகபட்சம் வந்து ஒரு 25 டைம்ஸ் 30 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்னால் ஒரு 50 டைம்ஸ் ஆஃபீஸ் வேர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஒரு ட்ரெஸ்ஸோட லைஃபே. ஸோ நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பொருள் வெர்சஸ் நம்ம எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற பொருள், அதை நம்ம என்ன மாதிரி பார்வையில் பார்க்குறோம், டெய்லி யூசஸ் ஆர் வெரி லெஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட யூசேஜ் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி திங்க் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 2 ஸ்லிப்பை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து 200, இன்னொன்று வந்து 270 ருபீஸ் மட்டும் தான். பட் 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு. இன்னும் எந்த டேமேஜும் ஆகலை. ஸோ ஸ்டில் ஐம் யூஸிங் இட். பட் நான் வந்து ஒரு ஹீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் அந்த ஹீல் வந்து 1000 ருபீஸ் சொல்லி 800க்கு வாங்கினேன். லிட்ரலி நான் அது யூஸே பண்ணதே இல்லை. பிகாஸ் கால் வலி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபேன்சியாக இருக்கிறமேனு கஷ்டப்பட்டு நான் யூஸ் பண்ணதான் உண்டு. ரொம்ப நேரம்லாம் இதை போட்டே இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே அதே மாதிரி தான் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கொஞ்சம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி போடுவாங்க. பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800. இந்த 800க்கு நான் இதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுன்னே சொல்லலாம். இது இந்த மாதிரி நார்மல் விஷயத்தில் தொடங்கி நிறைய விஷயத்தில் வந்து இந்த தியரியை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காக இதை வாங்காமலே இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஸோ இது வந்து வெளியிலலாம் வந்து இன்னுமே ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கும். பட் நான் 800க்கு சொல்லப்போனால் கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணாத பொருள் பட் ஃபேன்சியாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு தேவைன்னு வாங்கும்போது அதை முடிஞ்ச அளவுக்கு சீப்பாக பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் யூ கேன், நீங்கள் டூப்புக்கு போக முடியும்னா தாராளமாக டூப்புக்கு போங்க. அதை வந்து நீங்கள் ரொம்ப லோவாலாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அதை நீங்கள் எப்போவாச்சும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நைட் வேர்ஸ்லாம் வந்து அதிகமாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஒரு 350 தான் அதிகபட்சம். அதுக்கு மேலே கிடையாது. இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து நான் முன்னாடி வாங்கும்போது 100 150 தான். நிறைய டைம் யூஸ் பண்ணியாச்சு. பட் இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 700க்கு நான் வாங்கினேன். பட் ஆனால் லிட்ரலி வந்து ஒரு அப்போதுலேருந்தே ஒரு 8 to 10 டைம்ஸ், அதுவும் 1 or 2 hours தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட சீப்பாக வாங்கியிருக்கலாம். பிகாஸ் நான் வந்து இது ஆஃபரில், இது ஆக்சுவலி 1000 ருபீஸோ ஏதோ அது ஆஃபரில் கம்மி பண்ணி வாங்கினேன். அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நான் யூட்டிலைஸ் பண்ணலை. இதுக்கு நான் வந்து ஒரு டூப் போயிருக்கலாம். இப்போ என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து 800 வந்து 700 நான் வந்து டூப்புன்னு சொல்கிறேன். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. என்னை விட லோவாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, என்னை விட அதிகமாக இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த லெஹங்கா பற்றி நான் சொல்லி ஆகணும். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். சில விஷயங்கள், அதாவது மேரேஜ் மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12K 15K லெஹங்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு அதை அப்படியே தூங்க வச்சுருவாங்க கபோர்டில். வேறு எதுக்குமே ஆக்சுவலி யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து என்னோடய மேரேஜ் டைமில் டெல்லிக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. எனக்கு ஒரு ஒர்க் விஷயமாக நான் போயிருந்தேன். அந்த டைமில் வந்து என்னாச்சுன்னா, ஓகே நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி நிறைய மார்க்கெட் வந்து சர்ச் பண்ணேன். இதே மாதிரி லெஹங்கா வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 10-12K அப்படி சொன்னாங்க. ஸோ இதுக்கான டூப் வந்து நான் தேடிட்டே இருந்தேன். ஸோ எங்கேயாவது கிடைக்குமா, ஏன்னா நம்ம ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பவே மாட்டீங்க, இது வந்து நான் ஆக்சுவலி 2Kக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் அன்றைக்கி என்னோட மேரேஜ் அன்றைக்கி மட்டும்தான் போட்டேன். இது 2Kன்னு சொல்லி யாருமே நம்பவே இல்லை. ஆக்சுவலி நான் சொன்னேன் நானே தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் சொன்னேன். 2Kக்கு தான் வாங்கினேன். 2Kவா, ஐயோ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே வந்துட்டு என்னோட குட்டீஸ்லாம் சிஸ்டர்ஸ்லாம் சொன்னால் நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே 5K லெஹங்கா. நான் வந்து இது நல்லா ஆக்சுவலி இதுக்கான பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஜுவல்லரிஸ்லாம் போட்டு மேட்ச் பண்ணும்போது செம்மையாக இருந்தது. அதுக்கு மேக்கப்போடு பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டூப்ஸ் அண்ட் தென் ஒரு லுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த பொருளாக இருக்கட்டும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும். அண்ட் மெயினாக வந்து யுட்டென்சில்ஸை வந்து நான் இதில் சொல்லி ஆகணும். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். சில்வர் ஒரு அலுமினியம் அந்த மாதிரி தான். ஆனால் வந்து சீராக கொடுப்பாங்க இல்லையா, அதாவது பித்தளை பாத்திரங்கள்லாம் சீராக கொடுப்பாங்க. அண்டா, முக்காலி அந்த மாதிரி பொருள்லாம் கொடுப்பாங்க. அதோட வேல்யூ வந்து ஒரு 25 to 30K வந்து வீட்டில் இருக்குது நிறையா. அது என்றைக்குமே நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல. அகைன் எனக்குமே அது வந்து கொடுத்துருக்காங்க. நான் வாங்க வேண்டாம்னு சொன்னேன். பட் எவ்வளோ சொன்னாலும் அது சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி செலவு பண்ணிட்டாங்க. பட் கொடுத்துட்டாங்க. பட் அதை நான் யூஸே பண்ண போகிறதில்ல. ஸோ இதை தான் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இனிமேல் வர ஜென்ரேஷனில் நான் வந்து இதை வந்து இந்த ஃபாலோ பண்ண போகிறதில்ல கண்டிப்பாக. ஸோ இந்த ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி வந்தால் யூ கேன் ஆப்ட் ஃபார் டூப். அதில் எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து ஏதாவது வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணலாம், இல்லை லோக்கல் அவைலபிள் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வேஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லுக்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து வேறு எந்த பொருளாக இருந்தாலுமே இந்த தியரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்.
இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.